வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2A எக்ஸாமில் கிளியர் பண்ணி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என் பேர் சித்தார்த்தன். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனில் டிசிடிஓ எடுத்திருக்கேன். நான் முதல்ல நடக்க போகிறது ப்ரிலிம்ஸ் தேர்வு தான். அந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத பேசுவோம். முதல்ல வந்து ப்ரிலிம்ஸில் லாங்குவேஜ், நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படிச்சிங்க? ரெண்டு பேரும் ஜென்ரல் இங்கிலீஷ். நாங்கள் 2 பேருமே ஜென்ரல் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணோம். ஓகே. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம எந்த மாதிரி தயாராகணும்? நீங்கள் இருக்கும்போது கிராமர், ப்ரோஸ், போயம் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க இங்கிலீஷ்க்கு? எந்த சோர்ஸில் படிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்களுக்கு கவர்மெண்ட் சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எய்ம்டிஎம். ஆமாம், எய்ம்டிஎன் சேனல் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நைட் அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப வந்துட்டு நாங்கள் 2 பேருமே வந்துட்டு அந்த எய்ம்டிஎன் வீடியோஸ் வந்து பார்ப்போம். அது இல்லாமல் சம் நோட்ஸ் வந்து என் ஒய்ஃப் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால அது எனக்கு கொடுத்தாங்க. ஆன்லைனில் சில மெட்டீரியல்ஸும் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அதன் மூலிமா ஜென்ரல் இங்கிலீஷ் கிளியர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ கிராமர் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இல்லையா? ஆமாம். இப்போ புக்கில் இருந்து படிக்கிறது அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. அந்த கான்செப்டை நம்ம உள்வாங்கிக்கிட்டால் அதன் மூலமாக எப்படி கேட்டாலும் நம்ம எழுத முடியும். அப்போ கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சு படிக்கணும், அப்படி தானே? கண்டிப்பாக. நீங்கள் கிராமர்னு மட்டும் இல்லை, நீங்கள் எது படித்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சு தான் படிக்கணும். நம்ம பிளண்டாக வந்து மெமரைஸ் பண்ணி எழுதுறது வந்து ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸோடு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து கிராமர் ஆப்வியஸாக மேத்தமெட்டிக்ஸுமே புரியணும். ஒரு பாலிட்டி எடுத்துக்கிட்டால் ஒரு எக்கனாமி எல்லாமே ஒரு லாஜிக் பிஹைண்ட் இருக்கும். அதோட வந்து ஒரு சாராம்சத்தை நம்ம புரிஞ்சிக்கிறது தான் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், மார்க் ஸ்கோரிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். கிராமரும் அதே மாதிரி தான். அதோட கான்செப்டை நம்ம உள்வாங்கிக்கிட்டு சில ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் சொல்லுங்கள் மேம். நீங்கள் ஆல்ரெடி 2019 நீங்கள் குரூப் 4 எழுதிருக்கீங்க இல்லையா? இப்போ குரூப் 4 எழுதும்போது அப்போ ஓவர் த பீரியட் டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மாற்றிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2019 அதுக்கப்புறமா 2-3 வாட்டி எழுதிருக்கீங்களே. நான் 2019லேயும் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் ஆக்சுவலி சூஸ் பண்ணியிருந்தேன். அது இப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாற்றினாங்கன்னா கொஷின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னே இருந்ததுக்கு விட அப்படியே இதுனா என்ன அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஷினை ரொம்ப ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்க நம்ம புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்குது. கிராமர்லேயுமே கூட ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர்லேயே கூட அப்படியே முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே கூடலாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. கிராமர் நம்ம ப்ரிலிம்ஸில் நம்ம அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட மெயின்ஸுக்கு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கிராமர் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அதுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். நமக்கு கொஷின் பேப்பர் சோர்ஸஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு நிறைய இன்ஸ்டியூட்டில் கூட ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் கூட ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்குமே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ் வந்துட்டு நம்ம படிக்கலாம். லாங்குவேஜஸையும் மேக்ஸையும் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸை நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். நம்ம கிராமர் பார்ட்லேயே கூட சில இது வந்துட்டு நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஷின் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் நம்ம படிக்கிறோன்னு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளால் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை அப்ரோச் பண்ண முடியும். இப்போ நான் நிறைய பேர்கிட்ட நேர்காணல் எடுத்திருக்கேன். அதில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம், எதெல்லாம் முக்கியமாக அதில் பார்க்கணும், அதை வந்து அனலைஸ் எந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்றத சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். நம்ம அது இல்லாமல் நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறதோ இல்லை ஆன்லைனில் இருக்கிற மெட்டீரியல்ஸை கூட நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அது வந்துட்டு எப்படின்னா நம்ம டிட்டோவாக இதுக்கு இது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அது நம்ம இன்கேஸ் ஒரு எக்ஸப்ஷனலாக ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அது எதனால் வந்துச்சு, நம்ம வந்துட்டு அது இப்போ ஆர்டிகல்ஸ்லேயே கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அது நம்ம அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணாமல் எதனால் அந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி கொஷின் டேக்னா கூட நமக்கு அப்படியே ஆன்சர் இருக்கும். இப்போ நம்ம இதில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இல்லை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடணும் அப்படின்னு இல்லாமல் அதுலேயுமே நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அது வந்துட்டு புரிஞ்சு படிக்கணும். அது வந்துட்டு நிறைய கொஷின் பேப்பர் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறப்ப நிறைய கொஷின் பார்க்குறப்ப தான் நமக்கு அது புரியும். நம்ம அந்த கொஷினை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கணும். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறோன்னு வைங்களேன். இப்போ இவ்வளோ கொஷின்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு படிக்கணுமா?
இல்லை டார்கெட் வச்சு படிக்கணுங்கிறது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா படிக்கலாம். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ லாங்குவேஜ் தமிழுமே நம்ம 90+, 95+ ஸ்கோர் பண்ணணும். மேக்ஸில் ஆப்டிடியூட்லேயுமே கூட 25க்கு 20+, 23 எடுக்கணும். ஆனால் ஜிஎஸ் பாட்டு நம்மளால் கழிக்கவே முடியாது. நம்ம 40 எடுத்தால் போதும், 50 எடுத்தால் போதுங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியாது. நம்ம லாங்குவேஜஸ்க்கு ஆப்டிடியூடுக்கு கொடுக்குற எஃபர்ட்டை கண்டிப்பாக ஜிஎஸ் பாட்டுக்கும் கொடுக்கணும். நம்ம இங்கிலீஷ்க்கும் நம்ம மேக்ஸுக்கும் படிச்சுட்டு போனால் நம்ம கிளியர் பண்ணிடலாம், நம்ம இவ்வளோ மார்க் எடுத்தோம்னா நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மெயின்ஸுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ் நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லாங்குவேஜஸ்க்கு, ஆப்டிடியூடுக்கு, ஜிஎஸ் பாட்டுக்கு 3க்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போ நீங்கள் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால ஜிஎஸ் உங்களுக்கு வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறமா ஜியாகிராஃபி, சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அங்கே படித்தது உங்களுக்கு இங்கே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது? யூபிஎஸ்சியில் மோஸ்ட்லி நம்ம கான்செப்ஷுவலாக பார்ப்போம், அவ்வளோவா மெமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் ஃபேக்சுவலாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம அப்ரோச் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். அது ஒன்று. முக்கியமாக நமக்கு பேஸாக வந்து ஒரு கான்செப்ட் தெரிகிறப்ப நமக்கு வந்து கான்செப்ஷுவலாக ஒரு கொஸ்டினை வந்து நம்மளால் ஒரு அந்த இடத்துல கூட அனலைசிஸ் பண்ணி நம்மளால் எழுத முடியும் சர்டன் கொஸ்டின்ஸ்க்கு. பட் டிஎன்பிஎஸ்சியில் வந்து சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னா நம்ம அதையும் நம்ம எடுத்து படித்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப அந்த அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படியே தான் படிப்பேன், இப்படியே தான் இருக்கும், அதில் இருக்க மாதிரி இதே இருக்கும், அதனால் இதுவும் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத விட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து படித்தேன். ஒரு ஃபுல்லாக ஒரு 2-3 மந்த்ஸ் படித்தேன். பட் என்னால் கிளியர் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் வீக் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸாமினேஷனுக்கான பல்ஸ் நம்ம முதல்ல பிடிக்கணும். அப்படிங்கிறப்ப ஒரு சர்டன் சேஞ்சஸ் பண்ணி நம்ம அப்ரோச்சில் எல்லாத்துலேயுமே அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். ஒரு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறப்ப நம்ம தமிழ்நாடு எக்கனாமி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ நம்ம அதுக்கான படிக்கணும். சமச்சீரில் உள்ள சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் நம்ம டிஎன்பிஎஸ் ஒரு டிஃபைன் சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எவ்வளோ வாஸ்ட்டாக படிக்க முடியுமோ நம்ம அவ்வளோ படித்தா ஆப்வியஸாக நம்மளால் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அட்டம் பண்ண முடியும். இப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்குது. ஆப்டிடியூட் ஒன்று, ரீசனிங் ஒன்று. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, போட்டு பார்க்கணும், மேக்ஸ் போட்டு பார்த்தா தான் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேக்ஸுக்கு எந்த மாதிரி தயாராகணும் ஒருத்தர்? மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆக்சுவலாக என்னோடய ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னாலே இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நான் என்ன தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தாலுமே மேக்ஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால தான் எனக்கு ஒரு 2-3 அட்டெம்ப்ட் மிஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் ஜிஎஸ் ஃபஸ்ட் பேப்பரில் கிளியர் பண்ணியிருப்பேன், பட் சிசேட்டில் வந்து விட்டுருப்பேன். அப்படிங்கிறப்ப இப்போ எவ்வளோ நாள் தான் நமக்கு வந்து இது வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இதுக்கு ஆக்சுவலாக எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நீ மேக்ஸில் தான் விடுறேன்னு தெரியுது, ஜிஎஸ் நல்லா படிக்கிற, அப்போ மேக்ஸ் நல்லா போட்டு பாருன்னு எப்போ பார்த்தாலும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். என் ஒய்ஃபுமே அதான் சொல்லுவாங்க, நீ வந்து மேக்ஸ் நல்லா பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் மேக்ஸ் வந்து ஆப்வியஸாக கணக்கு வந்து போட்டால் தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு கரெக்டாக ஒரு நம்ம சால்வ் போட்டோம்னா ஆன்சர்னா அதுதான் ஆன்சர். அதில் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன், எலிமினேஷன் ஆப்ஷன் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மேக்ஸ் போட்டிங்க ஆன்சர்னா ஆன்சர். அதில் வந்து 100% ஆஃப் த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தி தான் ஆகணும். மேக்ஸை விட்டுடலாம், இல்லை வந்து இந்த கான்செப்டை விட்டுடலாம் அப்படிங்கிறத விட நீங்கள் 1 or 2 டைம்ஸ் அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஜிஎஸ்சில் 100% ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் அப்படின்னு இருக்குங்களா? 100% நம்மளால் ஸ்கோர் பண்ண முடிய ஏரியாஸ்னு கிடையாது ஆக்சுவலி. ஆனால் நமக்கு டிஎன்பிசியில் நமக்கு சிலபஸ் இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற சிலபஸில் வந்துட்டு இந்த பார்ட்டில் நாங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்போங்கிற அளவுக்கு தான் டீகோடிங் பண்ணி டிஎன்பிசியில் வந்துட்டு சிலபஸ் கொடுக்குறாங்க. இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் லட்சுமி பாங் புக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே படிக்கணும்னு இல்லை. அதில் நம்ம டிஎன்பிசி சிலபஸுக்கு என்ன இருக்குதுன்னு இருக்குது. ஜிஎஸ் பார்ட்டில் நம்ம 100% ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்துட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பாலிட்டி வந்துட்டு நம்மளால் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நம்ம பாலிட்டியை ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளால் செகண்டாக வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஹிஸ்ட்ரியிலுமே மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம டிஎன்பிசி எழுதுறங்கிறப்ப தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ்லலாம் வந்துட்டு ரொம்ப வாஸ்ட்டு சிலபஸ்ஸு. சயின்ஸ்லாம் ரொம்பவுமே வாஸ்ட்டு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது எல்லாமே என்விரான்மெண்டல் இருக்குது. அதனால நம்ம அது ஒரு
லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக கூட நம்ம வச்சுக்கலாம். பாலிட்டி ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம படிச்சுக்கலாம். இப்போ யூனிட் 5 யூனிட் 6 நீங்கள் படிக்கும்போது யூனிட் 8 யூனிட் 9 அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க? அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸில் சமச்சீர் புக்லேயுமே நிறைய சோர்ஸஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயுமே கூட நிறையா இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கோ, அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேயே பெண்கள் அவங்களோட பங்களிப்பு என்னங்கிறதுக்கெலாம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே பிடிஎஃப்லாம் கூட விட்டாங்க. அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எய்ம்டிஎன் சேனல் வந்து யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயுமே நிறைய புக்ஸை தாண்டி நம்ம எதெல்லாம் படிக்கலாம், கவர் பண்ணுறதெல்லாம் அவங்களும் மெட்டீரியல் தராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் கூட நிறைய பிடிஎஃப்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம அது இல்லாமல் நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம், நிறைய பேப்பரில் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப நம்மளால் அந்த பார்ட்டை வந்துட்டு நம்மளால் கவர் பண்ணிட முடியும். மேக்ஸிமம் நம்மளால் கவர் பண்ண முடியும். நான் பார்த்த வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ்லேயே பாய்ஸ் தான் வந்து நிறைய ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறது. ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, நிறைய சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவு பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. இப்போ இன்டர்நெட்டையோ இல்லை வந்து ஃபோனையோ நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் ஸ்டடீஸ்க்காக? எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் எல்லாருமே எனக்கு வந்துட்டு நானும் பார்ப்பேன். ஆக்சுவலாக நான் ரொம்பவுமே ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை. ஆனால் நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நமக்கு சஜஸ்ட் பண்ணும். எனக்குமே நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறப்ப யூடியூப்பில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே அந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக மோட்டிவேஷன் சொல்கிறது, இல்லை சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இருக்கும், ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸு, இல்லை ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை நியூஸோ அந்த மாதிரியான சஜஷன்ஸ் தான் எனக்கு நிறைய ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் வரும். நம்ம புக்கை வச்சுட்டே நம்ம ஒரு 8 hours 10 hours வந்துட்டு நம்மளால் படிக்க முடியாது. அந்த டைமில் நம்ம ஒரு ஃபோனை பார்க்குறப்ப கூட நமக்கு அந்த சஜஷன் காமிக்கிறப்ப நமக்கு அதுவுமே ஒரு ரிலாக்ஸ்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம எதையாவது கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். எனக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. மேம், இப்போ இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எக்கனாமிக்ஸில் யூனிட் 5 யூனிட் 6லலாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது கடந்த ஒரு ஆண்டு லாஸ்ட் 1 year வச்சு படிக்கணுமா, இல்லை லாஸ்ட் 6 மாதத்தில் இப்போ எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி படிக்கணுமா, இல்லை 1 வருஷம் வரைக்கும் படிக்கணுமா, எந்த பீரியட் வரைக்கும் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்லேயே இப்போ எல்லா டாபிக்ஸ்க்கு கீழேயுமே கடைசியில் ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க கரண்ட் அஃபேர்ஸ்னு. எக்கனாமிக்ஸ்னால் சிலபஸ் ஃபுல்லாக இருக்கும், கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கும். பாலிட்டிலையுமே எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த பீரியடில் நம்ம 3 months படித்தா போதும், 6 months படித்தா போதும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியல ஆக்சுவலி. ஆனால் வந்துட்டு நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இப்போ ஃப்ரீ மெட்டீரியல்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய அவைலபிள் இருக்குது. அது போக நம்ம நியூஸ் பார்க்கலாம். நியூஸில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க தேவையில்லை, நமக்கு சிலபஸில் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பாலிட்டியில் வந்துட்டு இப்போ ஏதாவது புதுசாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ரிமார்க்கபிள் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாலிட்டியோட கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு ஆட் ஆன் ஆகும். அந்த மாதிரி நம்ம செலக்டிவாக நம்ம படிக்கலாம். இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நிறைய மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 1 day 2 daysக்கு முன்னாடி உட்காந்து நம்ம டம்ப் பண்ணி படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தில் நம்ம அதுதானே கரண்ட் அஃபேர்ஸ், அதனால நம்மளால் அதில் கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நிறைய தேர்வுகள் நீங்கள் எழுதியிருக்கிறதால அந்த எக்ஸாம் ஹாலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே எப்படி ப்ரெஷர் ஆகாமல் அதை ஹேண்டில் பண்ணுறது, அங்கே எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது, இந்த 2 விஷயங்களையும் சொல்லுங்கள். இல்லை, இது நிஜமாலுமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான். நம்ம என்ன தான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் ரொம்ப முக்கியம். அந்த டியூரிங் தட் அந்த 2 to 3 hours நீங்கள் எப்படி மைண்ட் செட் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மைண்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம படித்ததை தாண்டி நம்ம வந்து ஒரு 5-6 marks அதிகமாக வாங்குவோம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ப்ரெஷரில் இருந்தோம்னா நம்ம வாங்கக்கூடிய மார்க்லேருந்து ஒரு கொஷின்ஸை தப்பாக படிச்சிருப்போம். ஸ்டேட்மெண்ட் நாட்டுன்னு இருக்கிறத நாட்டை பார்க்காம விட்டு சம்டைம்ஸ் ஆன்சர் தப்பாக பண்ணியிருப்போம். சரி, இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னே இதான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 hours நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஆரம்பத்தில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உட்காந்து அவசரமாக படிச்சுட்டு எழுதவும் கூடாது. அந்த ஒரு கரெக்டாக ஒரு 1/2 an hour இத்தனை கொஸ்டின்ஸ் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக அதை வந்து மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம படிக்கிற ஸ்டேஜஸ் எல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ் அந்த எக்ஸாமினேஷனில் நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ் மட்டும்தான். நானுமே இனிஷியலாக வந்து அந்த டைமில் வந்து சில மேனுவல் எரர் நிறையா பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ எழுத மைண்டில் இருக்கும், பட் மார்க் பண்ணுறப்ப அந்த இதில் வந்து பி மார்க் பண்ணிடுவோம்.
இந்த மாதிரி எரர் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் எக்ஸாம் ஹாலில் காஷியஸாக இருக்கணும், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம அந்த ஒரு கொஸ்டினுக்குமே இதுக்கு இதுதான் நம்ம மேனுவல் எரர் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு சப்கான்ஷியஸாக மைண்டில் வச்சுட்டு தான் அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ மெடிடேட்டாக தான் அந்த எக்ஸாமே நம்ம அணுகணும். அப்படின்னு இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா வெளில வரப்போ நானுமே இதை பண்ணியிருக்கேன். வரப்போ இந்த கொஸ்டின் தப்பாக படிச்சிட்டேன், இல்லை இதில் வந்து இதை நான் பார்க்கல, இதில் வந்து டைம் கிடைக்கல, இந்த கொஸ்டின் வந்து இதுன்னு நினச்சேன் பட் இது போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மேனுவல் எரர் நானும் பண்ணியிருக்கேன். நம்ம மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணாலே நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்லேருந்து அந்த 1 or 2 மார்க்ஸில் தான் நிறைய பேர் விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த எக்ஸாக்ட் மார்க் எடுத்து கிளியர் பண்ணவங்களும் இருப்பாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜஸில் மிஸ்டேக் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு ப்ரீ மெடிடேட்டடாக அந்த எக்ஸாமினேஷன் டைமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கொஸ்டின் ரீடிங் அதெல்லாம் வச்சுட்டு சப்கான்ஷியஸாகவே நம்ம வந்து அடுத்த ஒரு 3 hours நம்ம வந்து நம்ம ரொம்ப அந்த கொஸ்டின்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் மூலயமா மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக நம்ம எடுக்கக்கூடிய மார்க்லேருந்து நமக்கே தெரியாமல் ஒரு 3-4 மார்க்ஸ் அதிகமாக வர்றது கூட நமக்கு வாய்ப்புகள் அதிகம். அக்கா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போடுறோம். அதனால் இப்போ காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் முடிச்சுட்டு இப்போ இருக்கிறவங்களாம், நான் புதுசாக குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்றத கேட்பாங்க. ஸோ புதுசாக இப்போ தான் படிக்க வராங்க குரூப் 2க்குன்னா அவங்க என்ன பண்ணணும் முதல்ல? இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்குன்னு டைம் இருக்குது. இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கணும் அப்படின்னா அவங்களால சமச்சீர் புக் எடுத்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இனிமேல் தான் நான் நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்களால கொஞ்சம் முடியாது தான். ஆனால் ஆல்ரெடி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம அதை வச்சு நம்ம படிக்கலாம். எங்கே ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னா எனக்கு கேட்டால் ஜென்ரல் தமிழோ ஆர் இங்கிலீஷோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜை நம்ம படிக்கணும். லாங்குவேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2வது ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி அந்த பார்ட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாலிட்டியை கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணணும். நமக்கு ஃபர்தராக டைம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஜிஎஸ் பார்ட்டை நம்ம கவர் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு நான் நோட்ஸ் எடுத்து எனக்கு படிக்கிறது தான் எனக்கு வந்துட்டு எந்த மெட்டீரியல் இருந்தாலும், சமச்சீராக இருந்தாலும் அகாடமி மெட்டீரியலாக இருந்தாலும் நான் கையால் நான் நோட்ஸ் எடுத்தால் தான் அது எனக்கு வந்துட்டு மெமரிஸ் ஆகும். அதனால் நான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கையில் நோட்ஸ் எடுப்பேன். அது அவங்களும் இதை பொறுத்து தான். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத பற்றி பேசுனீங்க இல்லையா? இப்போ நோட்ஸ் எடுக்கிறத பற்றி என்கிட்ட ஒருத்தர் வந்து டவுட் வந்து கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போ நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரியில் நான் பார்க்குறேன், அதில் எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நோட்ஸ் எடுக்கலான்றதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ நான் புக்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நோட்ஸ் அப்போ எப்போ எடுக்கணும், எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு எனக்கு தெரியல, அதை எப்படி கணிக்கிறது அப்படின்னு அவர் வந்து கேட்டார். நமக்கு படிக்கிறப்ப நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நம்ம ஒரு ரீட் அவுட் பண்ணுறப்ப நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்துட்டு முக்கியமானது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரியில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டோரி இருக்கும். நம்ம ஒரு ரிப்பீட்டடாக நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நமக்கு அந்த ஸ்டோரி ஆக்சுவலி நமக்கு மெமரைஸ் ஆயிரும். நமக்கு ஆகாதது என்னென்னா ஒரு நேமோ ஒரு இயரோ அந்த மாதிரி தான் நமக்கு இருக்காது. ஷார்ட் நோட்ஸாக எடுக்கலாம். பாலிட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 50 ஆர்டிகல்ஸ் இருந்து 100 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் நமக்கு மெமரிஸாக தான் இருக்கும். அதை ஷார்ட் நோட்டாக எடுத்து வைக்கலாம். நமக்கு ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்பவே நம்ம 400 ஆர்டிகல்ஸும் நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது. அதனால் நமக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸ் எதுன்னு நமக்கு தெரிஞ்சு அதை நோட்ஸ் எடுத்து வைக்கலாம். இயரு, நேமு அந்த மாதிரி நமக்கு படிக்கும்போது தெரியும். நம்ம எல்லாமே வந்துட்டு அப்படியே பாயிண்ட்ஸாக எடுக்கணும்னு இல்லை. அதே மாதிரி நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்குமே நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். அதிலலாம் எப்படி படித்தேன்னா அந்த ஸ்டோரி நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஒரு ப்ரோஸ் படிக்கிறோன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கும். அதில் வர இம்பார்ட்டன்ட் கேரக்டரோ இல்லை ஒரு டைமோ அது ஒரு இன்சிடென்ட்டோ அதுதான் நமக்கு தேவைப்படும். அதுதான் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதை மட்டும் எடுத்து நம்ம ஷார்ட் நோட்ஸாக எழுதிக்கலாம். அப்படியே புக்கில் இருக்கிறது டிட்டோ அடிக்கணும்னு இல்லை. செப்டம்பர் 28 வந்து ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது. அது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட மெசேஜ் என்னது? சிலபஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் படிக்கணும், இல்லை இந்த பார்ட் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லையோ இல்லை லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ்லையோ அல்லது மேக்ஸ்லையோ வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படியும் படிச்சிருப்பீங்க, அதை ஒரு தடவை நல்லா ப்ரஷ்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன படித்தாலும் அந்த ஒரு லாஸ்ட் 10-15 டேஸில் நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனாகவோ ஒரு ரிவிஷனாகவோ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம படித்தோம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு மெமரைஸ் ஆகி நம்ம ப்ரைமரி மெமரியில் இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுக்கோங்க. சிலபஸை முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கிலீஷுமே வந்து ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறத கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.
பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி அதை ஒரு கன்சால்டேட் பண்ணி அதை ஒரு ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்டை முடித்த மாதிரி உங்களுக்கே ஒரு ஒரு அந்த ஒரு குட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அதன் மூலிமா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம்.